and to God, giving us another Lord's Day to come into God's house to worship Him in spirit and in truth. கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு இன்னொரு தருணத்தை தந்து அவருடைய வீட்டிற்கு வர உதவினாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். And more so, God has given us this wonderful privilege to come around His table and take part. அதற்கு மேலாக அவருடைய பந்தி சூழ வந்து அதில் பங்கு பெற நமக்கு ஒரு தருணத்தை தந்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். If you are truly a child of God, நீங்கள் ஒரு உண்மையான தேவ பிள்ளை என்றால் you will long to take part in the Lord's table. அதில் பங்கு பெற நீங்கள் வாஞ்சையாயிருப்பீர்கள். If you don't have that longing, அந்த வாஞ்சை இல்லாவிட்டால் there is something wrong in your life. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. There are a lot of people who pray. பலர் ஜெபிக்கிறார்கள். There are a lot of people who will even praise God. பலர் கர்த்தரை துதிக்கிறார்கள். But they don't want to set their lives right with God. ஆனால் தேவனோடு தம்முடைய வாழ்க்கையை அவர்கள் சரிப்படுத்திக் கொள்வதில்லை. If they don't set their lives right with God, அவர்கள் தேவனோடு தம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளாவிட்டால் then they cannot take part in the Lord's table. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற முடியாது. So this is a very serious offense before God. இது கர்த்தருக்கு முன்பாக ஒரு பெரிய தவறு இது. In other words, இன்னொரு விதத்தில் we are rejecting in our hearts that Jesus truly died for my sins. நம்முடைய உள்ளத்தில் தேவன் உண்மையாக என்னுடைய பாவத்திற்கு மரித்தார் என்கிற சத்தியத்தை நாம் நம்முடைய உள்ளத்தில் புறக்கணிக்கிறோம். He shed his precious blood to cleanse all my sins. என்னுடைய எல்லா பாவங்களுக்காக அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார் என்பதை புறக்கணிக்கிறோம். If you really believe that, அதை உண்மையாகவே நீங்கள் விசுவாசித்தால், whatever may be your sin, என்ன பாவமா இருந்தாலும் He will cleanse us. நம்மை சுத்திகரிப்பார். That guilty conscience is from the devil. இந்த குற்றமுள்ள அந்த மனசாட்சி அது பிசாசிடத்திலிருந்து வருகிறது. If you were here for the Bible study on Thursday, நீங்கள் வியாழக்கிழமை அந்த வேதாராய்ச்சி பாடத்தில் இருந்திருப்பீர்கள் என்றால், two most important things for the people of this world. இரண்டு முக்கியமான காரியங்கள் இந்த உலகத்தாருக்கு. Number one, முதலாவது, believe on the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. He said, I am the way, the truth and the life. ஏனென்றால் நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்றார். That means you believe God's word. அப்படி என்றால் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். If you reject God's word, நீங்க தேவனுடைய வசனத்தை புறக்கணித்தால், you don't believe in Jesus. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்ற அர்த்தம். Then number two, இரண்டாவதாக, His precious blood அவருடைய விலையேறப்பட்ட இரத்தம் cleanses me from all my sins. என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை சுத்திகரிக்கும். When I confess my sins, என்னுடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது He is ready to forgive me from all my sins. அவர் என்னுடைய எல்லா பாவத்திலிருந்தும் என்னை மன்னித்து சுத்திகரிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். It does not matter what kind of sin you are doing. அது எந்த விதமான பாவமாயிருந்தாலும் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. If you confess, நாம் அறிக்கையிட்டால், if you set your life right with God, அவருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொண்டால், He cleanses you and gives you the freedom in your spirit. அவர் நம்மை சுத்திகரித்து நமக்கு நம்முடைய உள்ளத்தில் அந்த சுதந்திரத்தை, விடுதலையை தருகிறார். So that's how we become God's children. அப்படிதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். In this world, இந்த உலகத்தில் this is not a holy world. இது பரிசுத்தமான உலகம் அல்ல. This is a very evil, corrupt world. இது ஒரு தீங்கான கெட்டு போன உலகம். For God's people, தேவனுடைய பிள்ளைகளுக்கு we are looking forward for that holy world. நாம் அந்த பரிசுத்த உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். That's called the heaven. அதுதான் பரலோகம். Only in heaven there is holiness. பரலோகத்தில் மாத்திரமே பரிசுத்தம் இருக்கிறது. On this earth you cannot find that. இந்த பூமியில் இந்த பரிசுத்தத்தை நீங்கள் பார்க்க முடியாது. So as long as we live on this earth, இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் our thought life, நம்முடைய சிந்தனை வாழ்க்கை, our word life, நம்முடைய பேச்சு வாழ்க்கை, our actions, நம்முடைய செயல்பாடுகள், we commit to sin. நாம் பாவம் செய்கிறோம். Whether you call it sin or not, whatever is not right before God is sin. நீங்கள் அதை பாவம் என்று அழைக்கிறீர்களோ இல்லையோ, கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக அது சரியில்லை என்றால் அது தவறுதான், பாவம்தான். Even though that word is so big, அந்த பாவம் என்கிற வார்த்தை ஒரு பெரிய வார்த்தையா இருந்தாலும், but that sin, God, Jesus is willing to cleanse us freely just by your confession. இலவசமாக உங்களுடைய அறிக்கையின்
அந்த வார்த்தையின்படி அதன் வார்த்தைக்காக அவர் உங்களை அந்த பாவத்திலிருந்து கழுவ ஆயத்தமாயிருக்கிறார். When you confess your sin, உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது he says, அவர் சொல்லுகிறார், I will forgive you. நான் உன்னை மன்னிக்கிறேன். I will remember that sin no more. அந்த பாவத்தை என்றும் நான் நினைவு கூற மாட்டேன். As far as the east is from the west, so far I will put it away. கிழக்கிலிருந்து வடக்கு எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அவ்வளவு தூரமாக இதை வைத்து விடுவேன். I will not remember it anymore. அதை நான் எப்பொழுதும் நினைவு கூறுவதில்லை. That means we have clear conscience before God. அப்படி என்றால் தேவனுக்கு முன்பாக நமக்கு ஒரு சுத்தமான மனசாட்சி உண்டு. That great privilege God has given for us to judge ourselves and set our lives right and come and take part in the Lord's table. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை நாமே நாம் நியாயம் தீர்த்து, நம்மை நாமே பாவத்தை உணர்ந்து, நம்மை நாமே தேவன் முன்பாக அறிக்கையிட்டு சரிப்படுத்திக் கொண்டு அவர் சமூகத்திற்கு முன்பாக வருகிற ஸ்லாக்கியம். This is the way you walk with God. இந்த வழியில் தான் தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டும். So தேவனோடு நடக்க வேண்டும். the more you reject God, the far away you go from God. நீங்கள் எவ்வளவு தேவனை புறக்கணிக்கிறீர்களோ அவ்வளவு தூரமாய் தேவனிடத்திலிருந்து போய் விடுவீர்கள். The evil one will be taking over your life more and more. பொல்லாதவன் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் மேன்மேலும் அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவான். Number 1, முதலாவதாக he will not allow you to confess that sin. உங்களுடைய அந்த பாவத்தை அறிக்கையிட விட மாட்டான். Number 2, இரண்டாவதாக even if you confess it, நீங்கள் அறிக்கையிட்டால் கூட he will not allow you to have the clear conscience. அந்த சுத்தமான மனசாட்சி உங்களுக்கு கொடுக்க மாட்டான். You will see that is haunting your heart. எப்பொழுதுமே அந்த உள்ளத்தில் அந்த குற்ற மனப்பான்மை உங்களுக்கு இருக்குமாறு அவன் செய்வான். When that haunts, அப்படிப்பட்ட அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும் பொழுது you can understand that the devil is working in our lives. அவ்வாறு நடக்கும் பொழுது பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறான் என்று தெரிந்து கொள்ளலாம். The devil says, don't believe God's word. அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்காதே. You committed sin. நீ பாவம் செய்திருக்கிறாய். You will go to hell only. நீ நரகத்திற்கு போவாய். And you look up, you do this, you do that, except confess and have the clear conscience. இதை செய் அதை செய், நீ அறிக்கையிடுவதை தவிர மனசாட்சியை சரிப்படுத்துவதை தவிர எல்லாம் செய். So there is a great danger அதனால் பெரிய ஆபத்து for believers to neglect God's Lord's table. கர்த்தருடைய பந்தியை நாம் புறக்கணிப்பது விசுவாசிகளுக்கு பெரிய அபாயம் அது. So this morning, இந்த காலை வேளையில் Pastor Pat from America called me. பாஸ்டர் பேட் அமெரிக்காவிலிருந்து என்னை அழைத்தார். And he asked me, என்னை கேட்டார், how is your church? உங்களுடைய சபை எப்படி இருக்கிறது? And I said, நான் சொன்னேன், our church never stopped remembering Lord's table. கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறுவதில் எங்களுடைய சபை ஒரு நாளும் நிறுத்தவில்லை. Whether there is pandemic or no pandemic. இந்த கொரோனா வைரஸ் இந்த வியாதி இருந்த பொழுதோ இல்லாத பொழுதோ the Lord's table is always there. எப்பொழுதுமே கர்த்தருடைய பந்தி எங்களுடைய சபையில் வைக்கப்பட்டது. Those who set their lives right with God can come and boldly take part in the Lord's table. நம்முடைய ஜீவனை வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக சரிப்படுத்திக் கொண்டவர்கள் வந்து பங்கு பெறலாம். That is he said that's wonderful. அவர் சொன்னார், இது மிகவும் அற்புதமான காரியம். For some time we obeyed the law of the land. சில நாட்கள் இந்த இடத்தின் சட்டத்தை நாம் கீழ்ப்படிந்தோம். But then I forgot God's word is so powerful. ஆனால் பிறகு உணர்ந்தேன் கர்த்தருடைய வசனம் எவ்வளவோ வல்லமையானது. It's very clear. இது மிகவும் தெளிவானது. In Hebrews 10:25 it says it is very important for the believers to come together. இவ்வாறாக ஒன்று கூடி வருவது விசுவாசிகளுக்கு மிகவும் முக்கியமானது என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் 25ஆம் வசனத்தில் don't neglect assembling of ourselves together. இவ்வாறாக கூடி வருவதை அசட்டை பண்ணாதீர்கள். For what purpose we assemble ourselves? எந்த நோக்கத்திற்காக இவ்வாறு கூடி வருகிறோம்? To worship him, அவரை ஆராதிக்க, to take part in the Lord's table, கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெற, and to listen to God's word. பிறகு கர்த்தருடைய வசனத்தை கேட்க. Because God's
God's word keeps us going in our lives. ஏனென்றால் கர்த்தருடைய வசனம்தான் நம்மை முன் நடத்தி கொண்டு செல்கிறது. For such people, அப்படிப்பட்ட ஜனத்தாருக்கு God is preparing a place. அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். For such people, அப்படிப்பட்ட ஜனத்தாருக்கு God is preparing a place for you. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். Some of the things that I am going to teach in these 2 weeks, இந்த 2 வாரங்களில் நான் போதிக்க போகிற சில காரியங்கள் it will be very, very interesting. மிகவும் அது விந்தையா இருக்கும். So, Revelation chapter 21. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம். Revelation chapter 21. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம். We will read the whole chapter responsively. முழு அதிகாரத்தையும் மாறி மாறி வாசிக்கலாம். Because for us, God's word is very important. நமக்கு கர்த்தருடைய வசனம் மிகவும் முக்கியம். We will read responsively. மாறி மாறி வாசிப்போம். வெளிப்படுத்தல் முழு அதிகாரம். 21. அதிகாரம் ముழు அதிகாரம். 21వ అధ్యాయము ప్రకటన గ్రంథము 1 నుంచి కడపటి వరకు మార్చి చదువుకుందాం. And I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth were passed away. யோவானாகிய And நான் there was no more sea. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. And I heard a great voice out of heaven saying, Behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people, and God himself shall be with them and be their God. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. And he that sat upon the throne said, Behold, I make all things new. And he said unto me, Write, for these words are true and faithful. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன். He that overcometh shall inherit all things, and I'll be his God, and he shall be my son. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். And there came unto me one of the 7 angels, which had the 7 vials full of 7 last plagues, and talked with me, saying, Come hither, I will show thee the bride, the Lamb's wife. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான். Having the glory of God, and her light was like unto a stone, most precious, even like a jasper stone, clear as crystal. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள். On the east 3 gates, on the north 3 gates, south 3 gates, on the west 3 gates. 14. வாசல்களின் அருகே 12 அதன் வாசல்களின் மேல் சந்ததியாக நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவாரம் கற்கள் இருந்தன, அவைகள் மேல் ஆட்டுக்குட்டி. Verse 15. And he that talked with me had a golden reed to measure the city, and the gates thereof, and the wall thereof. அதன் வாசல்களையும் நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும். Read loudly, it's very important. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். And he measured the wall thereof, அதன் and நீளமும் 144 cubits, சமமாயிருந்தது. according to the measure of a man, that is of the angel. அவன் அதன் மதிலை அளந்தபோது தேவனுடைய அளவாகி அதன் மதில் வச்சிர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. And the foundations of the wall of the city were garnished with all manner of precious stones. The first foundation was jasper, the second sapphire, the third chalcedony, the fourth an emerald. ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சுவர்ணரத்தினம், எட்டாவது படிக பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 16வது சுனீரம், 12வது சுகந்தி இவைகளே. And the 12 gates were 12 pearls. Every several gate was of 1 pearl, and the street of the city was pure gold, as it were transparent glass. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம்.
May the Lord help us to understand His word. கர்த்தர் தாமே அவருடைய வசனத்தை புரிந்து கொள்ள உதவுவாராக. Shall we pray? ஜெபம் செய்வோம். Heavenly Father, we thank you for giving us thy word to us. பரலோக பிதாவே, உம்முடைய வசனத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. We ask you to reveal thy word, teach us thy word, and help us to believe thy word. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும், போதியும், அதை விசுவாசிக்க உதவி செய்யும். So that we may walk towards that great city of Jerusalem. ஆண்டவரே, அந்த பெரிய எருசலேம் பட்டணத்திற்கு நேராக நாங்கள் நடக்க உதவி செய்யும். Give us the minds to understand thy word. உங்களுடைய வசனத்தை புரிந்து கொள்கிற மனதை தாரும். We bind the powers of darkness ruling against us. எங்களுக்கு எதிராக போராடுகிற அந்தகார சக்திகளை உன் நாமத்தினால் கட்டுகிறோம். We pray that you sanctify us and help us to be tuned to thy throne of grace, so that your spirit may speak to teach us thy word. ஆண்டவரே, உம்முடைய கிருபாசனத்திற்கு ஒன்றாக ஒருங்கிணைந்து இருக்க உதவி செய்யும். உம்முடைய வசனத்திற்கு ஏற்ப எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. We humble ourselves in thy presence. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். Because we ask this in Jesus' precious name. ஏனென்றால் இவையெல்லாம் விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். This is very, very interesting subject. இது மிகவும் விந்தையான ஒரு அதிகாரம் இது. We are living in the city of Bangalore. நாம் இந்த பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறோம். There are people in the villages who have never been to a city. சிலர் கிராமங்களில் வசிப்பவர்கள் ஒரு பட்டணத்தைக்கு எப்பொழுதுமே பிரயாணம் செய்யாமல் பார்த்ததே இல்லை சிலர். But we are privileged to be in a big city. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பட்டணத்தில் வசிக்க நாம் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். Fifth largest city in this country. இந்தியாவில் 5ஆம் பெரிய பட்டணம் இது. 12 million people are living here. இங்கு 120 லட்சக்கணக்கானோர் 1,20,00,000 வாழ்கிறார்கள் இங்கு. There are many big cities in this world. இந்த உலகத்தில் பல பெரிய பட்டணங்கள் உண்டு. Some of you have not gone to all those. We have not gone to all those cities. நாம் இந்த எல்லா பட்டணங்களுக்கும் சென்றதில்லை. Some of us have not gone to any other city. சிலர் இந்த பட்டணத்தை விட்டு வேறு பட்டணத்திற்கே சென்றதில்லை. They have not seen even Hyderabad. ஹைதராபாத்தை கூட சிலர் கண்டதில்லை. Mumbai, Calcutta. கல்கத்தா. You have not seen those big cities. இந்த பெரிய பட்டணங்களை சிலர் பார்த்ததே இல்லை. But there are very big cities in this world. ஆனால் இந்த உலகத்தில் பெரிய பெரிய பட்டணங்கள் உண்டு. There is New York is a very big city. நியூயார்க் ஒரு பெரிய மாநகரம் அது. Many big cities in America. பெரிய பெரிய பட்டணங்கள் அது. Many big cities in Europe. பெரிய நகரங்கள் ஐரோப்பாவில் இருக்கிறது. Many big cities in Africa. பல பெரிய நகரங்கள் ஆப்பிரிக்காவிலும் இருக்கிறது. There are 100 big cities in China. சீனாவில் 100 பெரிய பட்டணங்கள் உண்டு. More than 1 million people live there. அங்கு 10 லட்சத்திற்கும் மேலானவர்கள் வசிக்கிறார்கள். But all these cities, எல்லா பட்டணங்களிலும் one day ஒரு நாள் it will be gone. அது இல்லாமல் போகும். High raised buildings, beautiful roads, beautiful, you see the sea, you see all the attractions of this world. இந்த உயர்ந்த கட்டிடங்கள், அழகான கடற்கரைகள், இந்த உலகத்தின் எல்லா கவர்ச்சிகளும் ஒரு நாள் இல்லாமல் போகும். And God's word says, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth were passed away. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. And there was no more sea. சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. Now I want you to understand this clearly. இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். When you go back to Genesis chapter 1, நீங்கள் ஆதியாகமத்திற்கு 1ஆம் அதிகாரத்திற்கு பார்ப்பீர்கள் என்றால், Genesis chapter 1, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் verse 1. 1ஆம் வசனம். In the beginning God created the heaven and the earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். This is what God's word says. இதுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. In the beginning God created heaven and earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். Now there was so much God created, but in the book Bible
Everything is not written. கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை சிருஷ்டித்தார், ஆனால் வேதாகமத்தில் அனைத்தையும் பற்றி எழுதப்படவில்லை. But God is revealing the atmosphere, the greatness of God, little by little to mankind through their knowledge, by increasing their knowledge. மனித குலத்திற்கு அவருடைய ஞானத்தை அதிகரித்து அவருடைய சிருஷ்டிப்பை சிறிது சிறிதாக அவர் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். And then in verse 2, இரண்டாம் வசனத்தில், and the earth was without form and void, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, and darkness was upon the face of the deep, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, and the Spirit of God moved upon the face of the waters. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். Now you need to understand this clearly. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். All of you listen carefully. அனைவரும் கவனமாய் கேளுங்கள். God did not create heaven and earth in this fashion. தேவன் இங்கு எழுதப்பட்டதை போல அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கவில்லை. In verse 2, இரண்டாம் வசனத்தில் எழுதப்பட்டதை போல. So there is a lot of time gap between the first verse and the second verse. அதற்காக தான் ஒன்றாம் வசனத்திற்கும் இரண்டாம் வசனத்திற்கும் அதிக இடைவேளை, கால வேளை இருக்கிறது. We don't know what happened. என்ன நடந்தது என்று ஒன்றாம் வசனத்துக்கும் இரண்டாம் மத்தியில் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது. Whatever God has created, it was perfect. அவர் எதை சிருஷ்டித்தாரோ அது பரிபூர்ணமாய் இருந்தது. There was no imperfection in God's creation. அதில் ஒழுங்கின்மையோ அதில் பரிபூர்ணம் இல்லாமல் இல்லை. In the beginning, ஆதியில் when God created, தேவன் சிருஷ்டித்த பொழுது the heaven and the earth was perfect. வானமும் பூமியும் பரிபூர்ணமாய் இருந்தது. But something happened. ஆனால் ஏதோ நடந்தது. When that happened, அது நடந்தபோது then what happened? என்ன நடந்தது? That beautiful heaven and earth அந்த அழகான வானமும் பூமியும் became without form. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, மாறினது. There was darkness. அதில் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, இருள் வந்தது. So you have to understand this very clearly. இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். This is not very easy to understand. இது புரிந்து கொள்வதற்கு சுலபம் அல்ல. There may be millions of years between the first verse and the second verse. முதலாம் வசனத்திற்கும் இரண்டாம் வசனத்திற்கும் பல லட்ச ஆண்டுகள் இருந்திருக்கலாம். So when the scientists say this particular mountain or this particular thing have got so many millions of years of age, it may be true. அதற்காக தான் விஞ்ஞானிகள் இந்த பர்வதம், இந்த மலை 40 லட்சம் ஆண்டுகள் பழையது, இது 400 ஆண்டுகள் 400 லட்சம் என்று சொல்லும் பொழுது அது உண்மையாக இருக்கலாம். But when it was created, it was perfect. ஏனென்றால் இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது ஒழுங்காக பரிபூர்ணமாக இருந்தது. But in the meantime something happened. ஆனால் இடைவேளையில் ஏதோ நடந்தது. And the earth was without form. ஒழுங்கின்மயமாக மாறினது, ஒழுங்கில்லாமல் மாறினது. And darkness was upon the face of the earth. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. On that earth, அந்த பூமியின் மேல் God set it right. அதை அவர் சரிப்படுத்தினார். How did he do it? எப்படி செய்தார்? And God said, தேவன் சொன்னார், let there be light, and there was light. தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும் என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. On this earth, இந்த பூமியின் மேல் at that time, அந்த நேரத்தில் there was no light. வெளிச்சம் இல்லை. There was all darkness. எல்லாம் இருளாய் இருந்தது. You can imagine if the whole world is full of darkness, how it will be. நீங்கள் எண்ணி பாருங்கள், பூமி முழுவதும் இருளாய் இருந்தால் எப்படி இருக்கும் என்று. If there is no sun and moon, சந்திரன் சூரியன் இல்லாவிட்டால், if there is no light, electricity, இந்த மின்சாரமும் இல்லாவிட்டால், if there is no way to have a light, இந்த வெளிச்சம் வைப்பதற்கு ஒரு வழியே இல்லாவிட்டால், how the whole world will be. உலகம் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். It's a chaos. அது ஒரு குழப்பமாய் இருக்கும். Nobody can live in that world. யாரும் அப்படிப்பட்ட பூமியில் வாழ முடியாது. So it was like that. அப்படிதான் இருந்தது உலகம், பூமி. Then God created one by one. பிறகு தேவன் ஒவ்வொன்றாய் சிருஷ்டித்தார். And then what God said? என்ன சொன்னார்? Every time he created something, he said it was good. அவர் ஒவ்வொன்றையும் அவர் சிருஷ்டித்த பொழுது அவர் நன்றாயிருந்தது, நல்லது என்று சொன்னார். And then finally when he created man, கடைசியாக மனிதனை சிருஷ்டித்த பொழுது he said it was very good. மிகவும் நல்லது என்று சொன்னார். And he placed them on this earth. அவர் அவர்களை பூமியின் மேல் வைத்தார். So number 1, முதலாவது, this earth is not the one which was created in this Genesis chapter 2, 1 verse 2. இந்த
பூமி இந்த ஆதியாகமம் 1:2 2ஆம் வசனத்தில் சிருஷ்டிக்கப்பட்டதல்ல. In the beginning, we don't know when the beginning. ஆதியில் என்ற பொழுது அந்த ஆதி எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. Our God is Alpha and Omega. நம்முடைய தேவன் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். He is the beginning and the end. அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். Such a great God. அவர் அவ்வளவு பெரிய தேவன். For him there is no time. அவருக்கு நேரம் காலம் என்பது இல்லை. At that time, அந்த நேரத்தில் when he saw that, அவர் he பார்த்தபொழுது did it and he created mankind and he wanted the mankind to worship him out of his free will. அவர் மனிதனை சிருஷ்டித்து மனிதன் தன்னுடைய சுய சித்தத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று வாஞ்சித்தார். But what happened? என்ன நடந்தது? He kept 2 trees in the middle of the garden. அந்த தோட்டத்தில் 2 மரங்களை வைத்தார். One is the fruit of life. ஒன்று ஜீவ மரம், The other one is the ஜீவ கனி. fruit of good and evil. அது நன்மையும் தீமையும் தெரிந்து கொள்ளுகிற கனி. So the devil chose to introduce the fruit of good and evil. இந்த நன்மையும் தீமையும் புரிந்து கொள்ளுகிற கனியை பிசாசானவன் ஏவாளுக்கு அறிமுகப்படுத்தினான். You know why? ஏன் தெரியுமா? Because when you eat that fruit, அந்த கனியை நீங்கள் புசிக்கும் பொழுது what will happen? என்ன நடக்கும்? You will start questioning God. தேவனை கேள்வி கேட்க தொடங்குவீர்கள். So there is, this is good, this is evil. இது நன்மை, இது தீமை. Then you know why this is good, why this is evil. பிறகு இது ஏன் நன்மை, இது ஏன் தீமை? Everything is good. எல்லாம் நன்மைதான். That's what the devil says. அதுதான் பிசாசானவன் சொல்லுகிறான். That's how he wanted to deceive us into sin. அப்படிதான் வஞ்சித்து நம்மை பாவத்தில் விழ வைத்தான். That's how this world lost its fall. அப்படிதான் This earth. இந்த பூமி தன்னுடைய அந்த ஒழுங்கை அந்த சாயலை அது இழந்தது. After many years, பல வருடங்களுக்கு பிறகு, thousands of years, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு, when God looks at this earth, இந்த பூமியை தேவன் பார்த்த பொழுது, this heaven, this is the heaven that we see, இந்த பரலோகத்தை பார்த்த பொழுது, it is contaminated. அது கெட்டு போயிருப்பதை பார்த்தார். With sin, பாவத்தினால் கெட்டு போயிருப்பதை with பார்த்தார். darkness again. பிறகு இருளால் அந்தகாரத்தால் நிறைந்திருப்பதை So பார்த்தார். we may have light, நமக்கு வெளிச்சம் இருக்கலாம், but our hearts, our souls are filled with darkness. நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் அந்தகாரத்தால் இருளால் நிரம்பி இருக்கிறது. That's why Jesus came to save us. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க உலகத்திற்கு வந்தார். Why did he come? எதற்காக வந்தார்? He came to open our eyes, நம்முடைய கண்களை திறக்க வந்தார். so that we may see which is the truth and which is the lie. எது சத்தியம், எது பொய் என்பதை நாம் தெரிந்து கொள்ள, பார்க்க. I was talking to this brother Reddy who purchased the land opposite. நமக்கு எதிராக இருக்கிற நிலத்தை வாங்கின சகோதரர் ரெட்டியோடு பேசிக் கொண்டிருந்தேன். I gave him the gospel. நான் அவருக்கு சுவிசேஷத்தை கொடுத்தேன். So he told me, அவர் he சொன்னார், asked me, என்னிடம் கேட்டார், Jesus Christ came only 2000 years ago. இயேசு கிறிஸ்து வெறும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்தார். And before Hinduism is there for millions of years. ஆனால் இந்து மதமோ பல லட்சக்கணக்கான வருடங்களாய் Thousands of இருக்கிறது. years. ஆயிரக்கணக்கான வருடங்களாய். You see? Is it true or false? அது உண்மையா பொய்யா சொல்லுங்கள். Huh? தவறா சரியா அது சொல்லுங்க. Huh? Nobody is talking. இந்து மதம் பல ஆயிரம் கணக்காக ஆண்டுகளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்தது, கிறிஸ்துவம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்தது. Is Hinduism there for many thousands of years? Tell me, yes, true or false? You must know this. இந்து மதம் பல வருடங்கள் 1000 வருடங்களா இருக்கிறதா இல்லையா சொல்லுங்க. இருக்கிறது. எப்படி இருக்கிறது? చెప్పండి అందరూ. Tell me how. Huh? When Adam and Eve were deceived, ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்ட பிறகு, when Cain's offering was not accepted, காயினின் அந்த காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளாத பிறகு, he
the devil turned them towards himself by creating gods and worship. அந்த பிசாசானவன் அவர்களை தேவனுடைய பக்கத்திலிருந்து தன்னுடைய பக்கமாக திருப்பிக் கொண்டு தேவர்களை சிருஷ்டித்து அவர்களை ஆராதிக்க வைத்தான். He said, you can make your own God. அவன் சொன்னான், நீங்களே உங்களுடைய தேவனை சிருஷ்டித்துக் கொள்ளலாம். That is the truth. That's what he is saying. அதுதான் சத்தியம் என்று சொன்னான். I told you the good and evil, he wanted to confuse the mankind to believe the lie as the truth and truth as the lie. இந்த நன்மையின் தீமை பற்றி சொல்லும் பொழுது நான் சொன்னேன், இந்த மனிதனை குழப்பி சத்தியம் பொய் என்றும் பொய்தான் சத்தியம் என்றும் நம்பத்தக்கதாக செய்தான். That's why the Hinduism means, the name Hinduism is not, it is a religion of idolatry. அப்படி என்றால் இந்த இந்துயிசம் என்பதற்கு அது ஒரு விக்கிரகங்களின் மதம் என்று சொல்லலாம். So you accept anything as God. அதை யாரை வேண்டும் என்றால் தேவன் என்று ஏற்றுக்கொள்வார்கள். Except God. நிஜமான தேவனை தவிர. That is the problem. அதுதான் இங்கு பிரச்சனை. So what we are saying, நாம் என்ன சொல்கிறோம்? we do not deny that. நாம் இதை மறுக்கவில்லை. But they forgot the living God, because God is spirit. They that worship him must worship him in spirit and in truth. ஏனென்றால் அந்த தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியான தேவனை ஆராதிப்பவர்கள் தொழுகிறவர்கள் ஆவியினுடனும் உண்மையினுடனும் தொழுது கொள்ள வேண்டும். So with our mind we cannot comprehend how he looks like. நம்முடைய மனதை வைத்து அவருடைய சாயல் அவர் எப்படி இருப்பார் என்று நாம் யூகிக்க முடியாது, நாம் ஆலோசிக்க முடியாது. And you cannot create God. நாம் தேவனை சிருஷ்டிக்க முடியாது. Because God is the creator. என்றால் தேவன்தான் சிருஷ்டிகர்த்தா. So we worship the creator and not the created thing. நாம் அதற்காக தான் சிருஷ்டிகர்த்தாவை நாம் ஆராதிக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டவைகளை நாம் ஆராதிப்பதில்லை. That's why we don't worship the sun or the moon. அதற்காக தான் நாம் சூரியனையும் சந்திரனையும் ஆராதிப்பதில்லை. We do not worship the sea. நாம் சமுத்திரத்தை ஆராதிப்பதில்லை. We do not worship the earth. நாம் பூமியை ஆராதிப்பதில்லை. We don't worship the mountains. நாம் பர்வதங்களை ஆராதிப்பதில்லை. So we do not worship any created thing, but we worship the creator. அதற்காக தான் எந்த சிருஷ்டிக்கப்பட்டவைகளையும் நாம் ஆராதிப்பதில்லை, வெறும் அந்த சிருஷ்டிகர்த்தாவை மாத்திரம் நாம் ஆராதிக்கிறோம். Because people lost the understanding of the creator, இந்த ஜனங்கள் யார் இந்த சிருஷ்டிகர்த்தா என்கிற அறிவை இழந்து போனதால், because of the confusion brought by the devil, இந்த பிசாசானவன் கொண்டு வந்த குழப்பத்தினால் இவைகளை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போனதால், then God had to send his only begotten son. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்ப வேண்டியதாயிற்று. Now listen carefully. கவனமாய் கேளுங்கள். Just like God's spirit was hovering on this darkened earth and heavens in the beginning, எப்படி இந்த தேவனுடைய ஆவியானவர் இந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாரோ, same way 2000 years ago his spirit was hovering over the souls of the earth. இதே போலவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் வாழ்கிற ஆத்துமாக்கள் மேல் அந்த தேவனுடைய ஆவி அசைவாடி கொண்டிருந்தது. Listen carefully. கவனமாய் ஜாக்கிரதையாய் கேளுங்கள். God said, let there be light. தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாகட்டும். There was light. வெளிச்சம் உண்டாயிற்று. So the light came down 2000 years ago. இந்த வெளிச்சம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது. Now God says, இப்பொழுது தேவன் சொல்கிறார், if you allow this light to come into your soul, into your life, உங்களுடைய வாழ்க்கைக்குள், உங்களுடைய ஆத்துமாக்குள் இந்த வெளிச்சத்தை நீங்கள் அனுமதித்தால், your darkened soul will become light. You can see your soul. உங்களுடைய இருளடைந்த ஆத்துமா அதற்கு வெளிச்சம் வரும். Then it will be good. அது நல்லதா இருக்கும். Then what happens? பிறகு என்ன நடக்கும்? When you see the darkened spots of sin, இந்த இருளான அந்த பழமையான இந்த பாவம் விலகினதை நாம் பார்க்கும் பொழுது, when we see on the floor, இந்த தரையில் நாம் பார்க்கும் பொழுது, in our house, நம்முடைய வீடுகளில், in the kitchen, இந்த கிச்சனில், in the பாத்ரூமில், in the bedroom, பெட்ரூமில், wherever it is, எங்கிருந்தாலும், when you see, what do? என்ன செய்கிறோம்?
You don't wait for 1 year to clean that place. அந்த இடத்தை சுத்தம் செய்ய ஓராண்டு காலம் காத்திருப்பதல்ல. Every day you clean. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறோம். So that cleaning process is very important. அந்த சுத்திகரிக்கிற அந்த வேலை மிகவும் முக்கியம். But if it is full of darkness, ஆனால் அது முழுவதும் இருளா இருந்தால், if it is a dilapidated one, அது பாழான ஒரு நிலைமையில் இருந்தால், what will you do? என்ன You செய்வீர்கள்? will remove that அதை உடைத்து நொறுக்கி எடுத்துவிட்டு and you will build a new one in the same place. அதே இடத்தில் ஒரு புதிதான கட்டிடத்தை கட்டுவோம். Listen carefully. கவனமாய் கேளுங்கள். That's what Jesus came to do in our soul. அதைதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்துமாவில் செய்ய வந்தார். This is a very great spiritual truth I'm trying to tell you very simply. நான் உங்களுக்கு சாதாரணமாக ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்க பிரயாசிக்கிறேன். Now what happens? இப்பொழுது என்ன நடக்கிறது? He is preparing his own people அவருடைய ஜனங்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார் for a new heaven and a new earth. ஒரு புதிய வானத்திற்கும் ஒரு புதிய பூமிக்கும். Now what was happened in the beginning, the same condition is coming in the end. ஆதியில் என்ன நடந்ததோ அதே நிலைமை இப்பொழுது முடிவிலும் வருகிறது. So now we go back to Revelation chapter 21. இப்பொழுது வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திற்கு போகிறோம். And I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth were passed away. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. All these years, இந்த எல்லா வருடங்களிலும், many years of my study, நான் படித்துக் கொண்டிருக்கிற இந்த எல்லா வருடங்களிலும் I did not take a very deep interest in this. இவைகளில் நான் ஒரு பெரிய ஆர்வம் காட்டினதில்லை. So I was thinking, நான் எண்ணிக்கொண்டிருந்தேன், this whole earth will go away. இந்த பூமியே போய்விடும் என்று. The whole heaven will go away. எல்லா வானமும் போய்விடும் என்று. Just like he said in verse 1, chapter 1 verse 1, a new heaven and a new earth he will create. இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொன்னதை போல ஒரு புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிப்பார். That's what I thought. அப்படிதான் நான் எண்ணினேன். But when I come to second verse, ஆனால் 2ஆம் வசனத்திற்கு வரும்பொழுது, he did not create a new heaven and a new earth. அவர் ஒரு புதிய வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கவில்லை. He removed that old position and brought a new position to that earth. அவர் இந்த முந்தின வானம் பூமியை அவர் அகற்றி இந்த புதியவைகளை கொண்டு வருகிறார். By giving light, வெளிச்சத்தை கொடுத்து, everything one by one he created. ஒவ்வொன்றாக அவர் சிருஷ்டித்து, he created trees, he created animals, he created everything one by one. ஒவ்வொன்றாக மரங்கள், ஜந்துக்கள், சமுத்திரத்தின் மச்சங்கள் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்தார். So everything when you want to make new, எல்லாவற்றையும் நாம் புதிதாய் மாற்ற வேண்டும் என்றால் one by one we have to do it. ஒவ்வொன்றாக நாம் செய்ய வேண்டும். That's why God says, behold, I make all things new. அதற்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ எல்லாவற்றையும் நான் புதிதாய் செய்கிறேன். So what is happening here? இங்கு என்ன நடக்கிறது? The first heaven and the first earth is not good anymore. இந்த முதலாம் வானம் முதலாம் பூமி இதற்கு மேல் அது நல்லதல்ல. So he removes that. அதை அகற்றுகிறார். But the same earth stands there. ஆனால் அதே பூமி அங்கு இருக்கிறது. The planet earth will be there. இந்த பூமி என்கிற கிரகம் இருக்கும். But in the planet, அந்த கிரகத்தில் whatever he has kept, அவர் எதையெல்லாம் வைத்தாரோ, the light, வெளிச்சம், the sun, moon and stars, இந்த சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், these animals, இந்த ஜந்துக்கள், the seas, இந்த சமுத்திரம், all the things that he created, அவர் சிருஷ்டித்த அனைத்தும் will be removed. எல்லாம் அகற்றப்படும். It will be a new earth. அது ஒரு புதிய பூமியாகும். So when we start remodeling our house, நம்முடைய வீட்டை நாம் புதிதாக கட்டும் பொழுது what we do? என்ன செய்கிறோம்? All things we don't want, throw it away. பழையவைகள் வேண்டாம் என்று நாம் தூக்கி போடுகிறோம். Because they are all in dilapidated condition. அவையெல்லாம் பாழாய் போய்விட்டதால் அதையெல்லாம் நாம் போட்டு விடுகிறோம். What will the devil do? பிசாசு என்ன செய்கிறான்? Keep them. அதை வைத்துக்கொள். Keep them. வைத்துக்கொள். And worship them. அதை ஆராதி. Then we say, oh, this is so old, this is very great. அதற்காக இது எவ்வளவு பழமையானது, இது வேண்டும். So they in the Western world, if it is a very old material, it will be very expensive to buy. வடநாடுகளில் இந்த பழைய இந்த வஸ்துக்கள் அதற்கு சிறந்த விலை கிடைக்கும், அதற்கு மதிப்பே அதிகம். So the devil tries to bring
the old sin back into our house. இந்த பிசாசு கூட பழைய பாவத்தை நம்முடைய இருதயம் என்னும் வீட்டிற்குள் கொண்டு வருகிறான். That's why it's very important. அதற்காக தான் இது மிகவும் முக்கியம். When the cleansing comes, everything must go. எப்பொழுது சுத்திகரிப்பு வருகிறதோ எல்லா பாவமும் அகன்று போக வேண்டும். So to please one man, we keep those idols there. நாம் ஒருவரை பிரியப்படுத்துவதற்காக சில விக்கிரகங்களை நம் வீட்டில் வைத்துக் கொள்கிறோம். To please another person, we will say, okay, they say, okay, go. இன்னொருவரை பிரியப்படுத்துவதற்காக இன்னும் சில விக்கிரகங்களை இன்னும் வீட்டில் வைத்திருக்கிறோம். So the devil will not allow you to take a complete stand for God. அப்படிதான் பிசாசானவன் தேவனுக்காக ஒரு முழு அவருக்காக நிற்க வேண்டும் என்பதை அவன் விடவே மாட்டான். 2 Corinthians 5:17 says, இரண்டாம் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, if any man be in Christ Jesus, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறீர்களோ all things are passed away, பழையவைகள் ஒழிந்து போயின, everything has become new. எல்லாம் புதிதாயின. Where? In the same place. எங்கு? அதே இடத்தில்தான். In the same way, அதே போலவே the earth will be completely reshaped. பூமி முழுவதுமாக புதிதாக்கப்படும். And a new heaven will come. ஒரு புதிய வானம் வரும். Now what will happen there? என்ன நடக்கும்? In that new heaven, அந்த புதிய வானத்தில் it's very interesting. மிகவும் விந்தையா இருக்கிறது. A new heaven and a new earth. புதிய வானம் புதிய பூமி. In verse 2, இரண்டாம் வசனத்தில் New Jerusalem. புதிய எருசலேம். For this new heaven and new earth, இந்த புதிய வானம் புதிய பூமிக்கு God is building a capital city called New Jerusalem. தேவன் ஒரு தலைநகரத்தை கட்டுகிறார், அதுதான் புதிய எருசலேம். Where is he building? எங்கு கட்டுகிறார்? He is building in his place. அவர் அவருடைய இடத்தில் கட்டுகிறார். How do you know that? உங்களுக்கு எப்படி தெரியும் அது? John's Gospel, யோவான் சுவிசேஷம் chapter 14. 14ஆம் அதிகாரம். John's Gospel. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். Everybody knows that word. அனைவருக்கும் இந்த வசனம் நன்றாய் தெரியும். I hope you know that. உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். John's Gospel, யோவான் சுவிசேஷம் chapter 14. 14ஆம் அதிகாரம். It says, let not your heart be troubled. Believe in God, believe also in me. ஒன்றாம் வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். In my Father's house are many mansions. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. If it were not so, I would have told you. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். Then he says, I go to prepare a place for you. பிறகு சொல்கிறார், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். And if I go and prepare a place for you, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு I will come again நான் மறுபடியும் வருவேன். and receive you unto myself. நான் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். So where I am, there ye may be also. நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீங்களும் இருப்பதற்காக. That's what God's word says. அதுதான் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. So the New Jerusalem இந்த புதிய is the one which he mentioned in John's Gospel chapter 14. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட அந்த ஸ்தலம் புதிய எருசலேம் தான். So the heavenly city. அதுதான் இந்த பரலோக பட்டணம். So he is preparing that. அவர் நமக்காக அதை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Verse 22 of chapter 21. 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 22ஆம் வசனம். What does it say? என்ன சொல்கிறது? Verse 22. அதிலே தேவாலயத்தை நான் காண And I saw no temple therein, for the Lord God Almighty and the Lamb are the temple of it. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். In the millennium, இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் God will build a temple in this world. இந்த பூமியின் மேல் தேவன் ஒரு ஆலயத்தை கட்டுவார். So in the temple in Jerusalem. எருசலேமில் அந்த ஆலயம். So that temple, அந்த ஆலயம் is a small place. ஒரு சிறு இடம். So it will be of 20 cubic feet, 20 that's where God resides. ஒரு 20 அடி அந்த அளவு இருக்கும். 20 by 20 by 20. அது height, length, breadth. அது அந்த 20 அடி அந்த உயரம் அகலம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் 20 அடி அளவில் கட்டப்படும். 20. So this is a small place. அது ஒரு மிகவும் சிறிதான இடம். That's what we see in the Old Testament. அதை தான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். What do we call it? என்ன சொல்கிறோம் அதை? Mandasapu Pette. உடன்படிக்கை பெட்டி. Oh, that is the what box is that? The Ark of the Covenant.
Okay. Now you see here, God is going to prepare a city now. இப்பொழுது ஒரு நகரத்தை தேவன் கட்டுகிறார். So in that city, அந்த நகரத்தில் a new people, புது ஜனத்தார், new light, புது வெளிச்சம், new temple, புது ஆலயம், new Edenic paradise. ஒரு புது ஏதேன் பரதேசம். So the old Eden is lost. பழைய ஏதேன் அது ஒழிந்து போனது. New Eden has come. புதிய ஏதேன் இப்பொழுது வந்தது. It will be coming. வரும். Now I have no time today to go on and on. This is a very beautiful chapter. It will take many weeks for me to teach the whole thing, but I made it very clear. When after the millennium, Satan will be put in the lake of fire, and all the people who rejected God will be put in the great white throne judgment, will be put in the lake of fire. So evil has gone to the lake of fire. நான் இதை பற்றி பேச வேண்டும் என்றால் பல வாரங்கள் பேசினால் இருந்தாலும் நான் மிகவும் எளிமையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் கடந்த வாரத்தில் பார்த்ததை போல பிசாசானவன் அவன் இந்த 1000 ஆண்டு அரசாட்சி முடிந்த பிறகு அவன் இந்த அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறான். பிறகு இந்த சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தவர்கள் அவர்களும் இந்த அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறார்கள். பாவம் எல்லாம் இந்த அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறது. And now, இப்பொழுது what happens here? என்ன நடக்கும்? This earth will be, it will be burned with fire. இந்த பூமி அக்கினியினால் சுட்டெரிக்கப்படும். That means அப்படி என்றால் there will be no more buildings, அப்படி என்றால் கட்டிடங்கள் இருக்காது, no more trees, மரங்கள் இருக்காது, no more sea, சமுத்திரம் இருக்காது, everything will be removed. எல்லாம் அகற்றப்படும். It will be a new earth. அது ஒரு புதிய பூமியாய் இருக்கும். In the same place. அதே இடத்தில் cleaning process. இது சுத்திகரிக்க கூடிய வேலை இது. And then he puts, பிறகு அவர் வைக்கிறார். What is he going to do? என்ன செய்ய போகிறார்? A new Jerusalem which is building in heaven will come down to this earth. பரலோகத்தில் கட்டப்படுகிற புதிய எருசலேம் இந்த சுத்திகரிக்கப்பட்ட பூமியில் வரும். That will be the capital of the new heaven. அதுதான் இந்த புதிய வானத்திற்கு தலைநகரமாய் இருக்கும். Heaven is a big place. பரலோகம் பெரிய இடம் அது. Yesterday, நேற்று Dr. Karunakar's mother passed away. நேற்று டாக்டர் கருணாகருடைய அம்மா தாயார் மரித்து விட்டார்கள். She passed away at 5:15 in the morning. காலை 5:15க்கு மரித்து விட்டார்கள். 6 o'clock I got the call, and then we could not believe it because she was here last week. She went from here on Thursday morning and she was all right last evening. She had dosa everything morning. She had little uneasiness. She called the nurse, and Dr. Karnakar was on night duty. She called, he came, and he just wanted to give an injection. He was holding her, she prepared some hot coffee. He was trying to give. In his hand only she passed away. அவர்கள் எனக்கு இது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இங்கு இருக்கும் பொழுதும் நன்றாய்தான் இருந்தார்கள். இங்கிருந்து சென்ற பிறகு கூட அவர்கள் மரித்த முன்னால் கூட மாலை அவர்கள் நன்றாய் சாப்பிட்டார்கள். அன்று சற்று இந்த மூச்சு வாங்குகிற ஒரு காரியம் இருந்தது. அன்று ராத்திரியில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த நர்ஸை அழைத்தார்கள். நர்ஸ் வந்து அவர்களுக்கு டாக்டரை அழைத்து, டாக்டர் கருணாகர் நைட் ஷிஃப்டில் இருந்தார், அவர் உடனே வந்தார். சரி, ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் என்று அந்த தாயாரை கையில் பிடித்து கொண்டிருந்தார். அவருக்காக காஃபி தயார் செய்திருந்தார்கள். அவர் தாயாரை கையில் பிடித்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய கையிலே அந்த தாயார் மரித்து விட்டார்கள். He couldn't do anything. அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. He is feeling so sad. அவர் எவ்வளவோ சோகமாயிருக்கிறார். So immediately we rushed to Kadapa. உடனே நாங்கள் கடப்பாக்கு ஓடினோம். So we conducted the funeral and we came back this morning. அடக்காரதனை நடத்தி இன்று காலையில் வந்தோம். At 2:30 in the morning. காலை 2:30க்கு வந்தோம். Now what I realized, நான் என்ன உணர்ந்தேன் என்றால், this life on the earth is no guarantee for tomorrow.
இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு நாளை என்கிற நிச்சயமே இல்லை. The nurse told me, அந்த நர்ஸ் அவர்களும் சொன்னார்கள், 4:50, 5 o'clock, she was still talking nicely. 4:50 மணி வரை நன்றாய் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். Then what happened? பிறகு என்ன நடந்தது? Must be a massive heart attack or some whatever it is. அது ஒரு பயங்கரமான மாரடைப்போ வேறொரு காரியமாய் தான் இருந்திருக்க வேண்டும். Something, she passed away. அவர்கள் மரித்து விட்டார்கள். What is the use of a doctor? இப்பொழுது டாக்டரால் பயன் என்ன? Nurse. நர்ஸ். Every facility is there in their home because the clinic is there. ஏனென்றால் கிளினிக் இருப்பதால் எல்லா தேவைகளும் சந்திக்கும்படி அங்க இருந்தது. Nobody could save her. ஆனால் ஒருவரும் அவர்களுடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை. That's why I say, don't think next week I can come and worship the Lord. அதற்காக தான் யோசிக்காதீர்கள் நான் அடுத்த வாரம் வந்து கர்த்தரை ஆராதிப்பேன் என்று. This week I am so tired. நான் இந்த வாரம் எவ்வளவு களைப்பாய் இருக்கிறேன். This week I have this work. எனக்கு இந்த வாரம் இந்த வேலை இருக்கிறது. This week I am not in a mood. இந்த வாரம் எனக்கு நல்ல மூட் இல்லை. This week I have this problem. எனக்கு இந்த பிரச்சனை உண்டு இந்த வாரம். This week I have to get the ration. I have to take the water. I have to do this. இந்த வாரம் நான் ரேஷனை எடுக்க வேண்டும், தண்ணீரை எடுக்க வேண்டும். Next week you don't know where you are going to be. அடுத்த வாரம் நீங்கள் எங்கு இருப்பீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. That's why honor the Lord because that's going to be our eternity. அதற்காக தான் சொல்கிறேன் தேவனை கனப்படுத்துங்கள் அதுதான் நித்தியத்திற்கு நிலை நிற்கும். She was always telling me to be careful. எப்பொழுதுமே அந்த தாயார் அங்கிளிடம் சொல்வார்கள் கவனமாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று. So many people are coming and going. This is corona time. இது கொரோனா நேரம், எவ்வளவு பேர் இந்த கட்டிடத்துக்கு வந்து போகிறார்கள். Your life is very precious. உங்களுடைய ஜீவன் மிகவும் விலையேறப்பட்டது. That's what she was saying. அதுதான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். Now I have to go for her funeral where everything, it was raining so heavily in that place, everywhere water, slushy, but still in that cemetery, nice big cemetery but all slushy. We had to go there and do the funeral. பிறகு இந்த அடக்காராதனைக்காக நான் செல்ல வேண்டியதாக இருந்தது. ஒரே மழை, சேரும் சகதியுமாய் இருந்தது. பெரிய அந்த கல்லறை தான் இருந்தாலும் இந்த சேரும் சகதியும் மழையில் நாங்கள் இன்று அதை நடத்திவிட்டு வந்தோம். And I was surprised so many people were there. ஆனால் எனக்கு ஆச்சரியம், அத்தனை பேர் வந்தார்கள். People from Hyderabad, from Kurnool, from Anantapur, from all over people came there. We went from Bangalore, 3 car loads of people went there and we were there. And the whole, in the pandemic, to see us to a burial is not easy like that. இப்படிப்பட்ட இந்த கொரோனா வியாதி நேரத்தில் இத்தனை பேர் இந்த அடக்காராதனைக்கு வருவது மிகவும் ஆச்சரியமான காரியம். என்னவென்றால் ஹைதராபாத், கர்னூல், கடப்பா, பெங்களூரிலிருந்து கூட 3 கார்களில் சென்றோம். அத்தனை பேர் வந்திருந்தார்கள். So the whole place was so crowded. அந்த இடம் அது ஜனத்தால் நிரம்பி இருந்தது. And I had to preach the funeral message. அந்த அடக்காராதனைக்கு செய்தி கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தில் in the cemetery, அந்த கல்லறையில். So what physical distance, what mask is going to help there? அங்கு என்ன மாஸ்க் போட்டாலும் என்ன தூரமாய் நாம் நின்றாலும் என்ன பயன் அங்கு? But God gave the word. ஆனால் தேவன் அங்கும் எனக்கு வசனம் தந்தார். After the message, when we are walking back, நாம் செய்தி கொடுத்து பிறகு நாங்கள் மறுபடியும் வந்து கொண்டிருக்கும் பொழுது one person came running to me. ஒருவர் என்னிடம் ஓடி வந்தார். He said, Sir, I am classmate of Dr. Karnakar. Dr. Karnakarin classmate நான். I am working there. நான் அங்க வேலை செய்கிறேன். He said, I am greatly blessed by the message. உங்களுடைய அந்த செய்தியால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். This message has comforted me. இந்த செய்தி என்னை ஆறுதல் செய்தது. I see the truth in this. இதில் அந்த சத்தியத்தை காண்கிறேன். See, my eyes are open. பாருங்கள், என் கண்கள் திறக்கப்பட்டது. Now you see, if I am going to think about corona, then God's word fails. நான் இந்த நேரத்தில் கொரோனாவை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருந்தால் கர்த்தருடைய வசனத்தில் தவறி விடுவேன். So I went there and I stood there as a servant of God. அதற்காக தான் அங்கு தேவனுடைய ஊழியக்காரனாக சென்று அங்கு முன்பாக நின்றேன். Lord, corona cannot touch me. தேவனே, கொரோனா என்னை தொட முடியாது. So you help me. என்னை நீர் உதவும் ஆண்டவரே எனக்கு. So we claimed the power of God. நாங்கள் கர்த்தருடைய வல்லமையை ஜெயம் கொண்டாடினோம். Sister Kasturi was there. சகோதரி கஸ்தூரி அங்க இருந்தார்கள். And after the funeral, அந்த அடக்காராதனைக்கு பிறகு she saying, I am having throat pain. எனக்கு இந்த தொண்டை வலி இருக்கிறது என்று சொன்னார்கள். I am having fever now. எனக்கு ஜுரம் இருக்கிறது என்று சொன்னார்கள். So immediately what is the next thought? Oh, mine, corona has come. உடனே என்ன ஆலோசனை? கொரோனா வந்து விட்டதா என்று. And I told her, நான் சொன்னேன், go inside நீ உள்ளே போ and take bath.
குழி, And as you pour your water, நீ தண்ணீர் ஊற்றிக்கொள்ளும் பொழுது I claim Psalm 91. நீங்கள் சங்கீதம் 91 ஜெயம் கொண்டாடுங்கள். And the evil power of corona has no power over me. இந்த கொரோனா என்கிற இந்த பொல்லாத வியாதிக்கு என் மேல் அதற்கு அந்த அதிகாரம் இல்லை. There is power in the blood of Jesus. தேவனுடைய இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. You claim that. அதை நீங்கள் ஜெயம் கொண்டாடுங்கள். And I claimed that and I had my bath and I came out. அப்படியே நானும் உரிமை கொண்டாடி அந்த வசனங்களை சொல்லி நானும் குளித்து விட்டு வந்தேன். I thought today I cannot preach here நான் எண்ணினேன் இங்கு நான் நின்று நான் உங்கள் முன்பாக பிரசங்கிக்க because I was முடியாது. feeling so weak after so many months. I'm traveling so far. ஏனென்றால் நான் எவ்வளவோ பலவீனமாய் சோர்வாய் இருந்தேன் என்றால் பல மாதங்களுக்கு பிறகு இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்தேன். Same day going and coming back. அதே நாள் அவ்வளவு தூரம் சென்று அதே நாள் அவ்வளவு தூரம் மறுபடியும் வர வேண்டியதா இருந்தது. So much of nauseating feeling. ஏனென்றால் வாந்தி வருவதை போல எனக்கு ஒரு உணர்ச்சி. No food. ஏனென்றால் உணவில்லை. Because there is no way we can get food. ஏனென்றால் அந்த இடத்தில் உணவும் கிடைக்காது. No, everywhere on the way there is nothing. நாங்கள் சென்கிற இடத்திலெல்லாம் ஒன்றுமில்லை. But God was with us. ஆனால் தேவன் எங்களோடு இருந்தார். You know, I experience the power of God right now. அந்த நேரத்தில் நான் இப்பொழுது தேவனுடைய வல்லமையை நான் அனுபவிக்கிறேன். I was thinking Sundarao pastor, somebody has to give the word. நான் எண்ணினேன் சுந்தரராவ் பாஸ்டர் யாராவது செய்தியை கொடுப்பார்கள் என்று. Sundarao pastor also came with us. சுந்தரராவ் பாஸ்டர் கூட எங்களோடு வந்தார். I am asking him, do you have any feeling like this? நான் கேட்டேன் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஏதாவது இந்த உணர்ச்சிகள் இருந்ததா என்று. I say nobody should have that feeling on all the congregation who was there. I pray. யாரெல்லாம் அங்க இருந்தார்களோ அவர்கள் யாருக்கும் அப்படிப்பட்ட உணர்ச்சி இருக்க தேவையில்லை என்று They must be touched by the power of the word of God. கர்த்தருடைய வசனத்தின் வல்லமையால் அவர்கள் தொடப்பட வேண்டும். So now what I am trying to tell you is நான் என்ன உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் என்றால் God is preparing a place for us. தேவன் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். Our longing must be for that place. அந்த ஸ்தலத்திற்காக தான் நம்முடைய வாஞ்சை இருக்க வேண்டும். The soul of Sister Sarama இந்த சகோதரி சாராமாவின் ஆத்துமா was there at 5 o'clock in the morning yesterday. நேற்று காலை 5 மணிக்கு அந்த ஆத்துமா அங்கு இருந்தது. Few minutes later சில நிமிடங்களுக்கு பிறகு it left that place. அந்த இடத்தை விட்டு சென்றது. This body they could not do anything. அந்த சரீரம் ஒன்றும் செய்ய முடியாது. It's gone to its place. ஆத்துமா அது சென்றடைய வேண்டிய இடத்திற்கு சென்றது. If I am absent from the body, I am present with the Lord. நான் இந்த சரீரத்தில் இல்லாதிருந்தால் நான் தேவனோடு இருக்கிறேன். For those people, அந்த ஜனத்தாருக்கு God is preparing a mansion, a city called New Jerusalem. தேவன் ஒரு ஸ்தலத்தை, ஒரு நகரத்தை, புதிய எருசலேம் என்கிற இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். A beautiful place. அது ஒரு அழகான இடம். It's a huge city. அது ஒரு பெரிய நகரம். I will explain all the beauty of that city next week. அந்த நகரத்தின் எல்லா அழகையும் ஐஸ்வரியத்தையும் பற்றி வருகிற வாரத்தில் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். If you have any questions, come on Thursday evening. We will discuss about it. எந்த கேள்வி இருந்தாலும் வருகிற வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வாருங்கள். எல்லா கேள்விகளை பற்றியும் நாம் பேசலாம். May the Lord help us to be prepared for that great city. கர்த்தர் தாமே அந்த பெரிய நகரத்திற்காக நாம் ஆயத்தப்பட நமக்கு உதவுவாராக. Only two ways. இரண்டு வழியில் மாத்திரமே. Cleansing by the power of the blood of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையின் சுத்திகரிப்பால் coming to Lord's table and setting our lives right with God week after week so that we may come closer to God. இரண்டாவது, ஒவ்வொரு வாரமும் அவருடைய பந்தி சூழ வந்து நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொண்டு பாவத்தை அறிக்கையிட்டு நாம் சுத்திகரிப்பை பெற்று பங்கு பெறுவதால். Shall we pray? ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே, புதிய எருசலேம் ஆண்டவரே. அந்த மகா நகரத்தில் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வாஞ்சை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த பழைய பூமியும் பழைய வானமும் போய்விட்டு புதிய பூமியும் புதிய வானமும் வரப்போகிறது ஆமாண்டவரே. இந்த பூமி சுத்திகரிக்கப்பட்டு புதிய பூமியாய் மாறப்போகிறது ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்களும் இன்று ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து கொண்டு உங்கள் பந்தி சூழ வந்து ஆண்டவரே எங்களை சரிப்படுத்தி கொண்டு பங்கு பெற ஆண்டவரே அந்த புதிய எருசலேமுக்காக காத்திருக்க ஆயத்தப்பட உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Shall we pray? ஜெபம் செய்வோம். Heavenly Father,
பரலோக பிதாவே, we thank you for this time together. எங்களுக்கு கொடுத்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. We thank you for thy word. உங்களுடைய வசனத்திற்காக நன்றி. We pray that you help us to be reverent in your house. உம்முடைய வீட்டில் நாங்கள் பயபக்தியாய் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. Teach us to obey thy word. உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கற்றுத்தாரும். Give our Sunday school teachers the wisdom to teach our children properly. ஆண்டவரே, எங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் குழந்தைகளுக்கு ஒழுங்காக கற்றுக் கொடுக்கிற ஞானத்தை தாரும் ஆண்டவரே. And women's ministry, they may take up the challenge and share the gospel and bring more people into thy kingdom. ஆண்டவரே, இந்த சகோதரிகள் கூட்டத்தார் கூட ஆண்டவரே இந்த சவாலை எடுத்து ஆண்டவரே சுவிசேஷத்தை பகிர்ந்து பலரை உம்முடைய வீட்டிற்கு கொண்டு வருமாறு. Likewise the youth and the men. அதை போலவே வாலிபர்களும் சகோதரர்களும் கூட Give us the urgency because your time is at hand. எங்களுக்கு அந்த அவசரத்தை ஆண்டவரே, அந்த அவசர மனப்பான்மையை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. ஏனென்றால் நேரம் ஆண்டவரே சென்று கொண்டிருக்கிறது, காலம் தாமதமாகி கொண்டிருக்கிறது. The அதனால் day of the Lord is at hand. ஏனென்றால் தேவனுடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. Help us to understand. அதனால் இதை புரிந்து கொண்டு செய்ய உதவி செய்யுங்க. Everyone may be blessed abundantly. ஒவ்வொருவரும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். Whatever offerings they have given, Lord, we pray that you bless this offering and help us to use it for thy glory, and every family may be abundantly provided with all their needs. ஆண்டவரே, இந்த காணிக்கை கொடுத்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். Be with us in all our fellowships. எல்லா எங்களுடைய ஐக்கியங்கள் கூட எங்களோட இரும் ஆண்டவரே. Those who could not come, they may be able to come back and receive the blessings. ஆண்டவரே, இன்று யாரால் வரக்கூடாமல் போயிற்றோ அவர்கள் கூட வேறு நாளில் வந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். Help them to trust in thy word and give first place to you. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மேல் நம்பிக்கை வைத்து உங்களுக்கு முதலிடத்தை கொடுக்கிற மனப்பான்மையை கற்றுத்தாரும். We give all the glory to you. எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். Because we ask this in Jesus' precious name. ஏனென்றால் இவை எல்லாம் விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, fellowship of the Holy Spirit be with us all now and forevermore. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். மிகுந்தடுமே சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார்.